சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தோழர் அருள்மொழி அவங்க கிட்ட தி டிபேட் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்ச்சி. அதுல இளைஞர்கள் மத்தியில அவங்க பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில விஷயங்களை கேட்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க எங்களை அரசியல் படுத்தாம கல்லூரிகள்ல தேர்தல் அரசியல்ல இருந்து விலக்கிட்டு, மாணவர்கள்ல அரசியல் படுத்துறதுல இருந்து விலகிட்டு, ஆனால் எங்களை தற்கூரின்னு மட்டும் நீங்க சொல்றது நியாயமா? எங்களை நீங்க அரசியல் படுத்தவே இல்லையே இளைஞர் சமுதாயத்தை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போ திராவிட இயக்கங்கள் கல்லூரிகள்ல இளைஞர்கள் மத்தியில அப்போதைய அரசியல் பார்வையை கொடுக்க தவறிடுச்சா? இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மடக்கிற மாதிரியான ஒரு கேள்வி போல தெரியலாம். ரொம்ப நியாயம் போல தெரியலாம். ஆனால் இந்த பழி மொத்தத்தையும் தூக்கி திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேல போடுறது இருக்கு இல்லையா? இது நியாயமே இல்லாத ஒரு செயல்ல தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, மேலோட்டமான பார்வையில பார்த்துட்டாலும் கூட, யாரும் இதுக்கு முன்பு 30 வருஷம் முன்பு கூட யாரும் போய் வலியக்க இதெல்லாம் யாரும் சொல்லி தரல. தேடி குடிச்சிடலாம். ஆர்வம் இருக்கிறவங்க தேடி வந்தாங்க. கேட்க ஆள் இருக்குங்கிறதுனால ஸ்கூல்ல பள்ளிகள் லெவல்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சே தவிர, ஒட்டுமொத்தமா சமூகம் இந்த விஷயங்களை விவாதிக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டியோட இருந்துச்சு. இவ்வளவு செல்ஃப் சென்டர்டா இல்ல. இப்போ ஒரு 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 யதார்த்தத்துல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டியை கேட்கிறேன். ஒரு தீகா கட்சியில இருந்து யாரோ ஒருத்தர், அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் ஸ்கூல்ல போய் பசங்கள்ட்ட பேசுறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெற்றோர்கள் அதை ரொம்ப ஈஸியா அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய தடையே அங்கதான் இருக்கு. ஒரு ஆசிரியர் தன்னோட வகுப்புல கம்யூனிசத்தை அறிமுகப்படுத்தினாலோ, அல்லது சாமி கும்பிடுறதை பத்தி ஒரு டீச்சர் எவ்வளவு வேணா பேசலாம். கடவுள் மறுப்பை ஒரு ஆசிரியர் அறிமுகப்படுத்தினாலே ஸ்கூலுக்கு கம்ப்ளைண்ட் வர்ற காலம் இது. சோ பெற்றோர்கள் அது என்னன்னா, சமூக பொறுப்புங்கிறது என் குழந்தைகளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சதுலதான் இந்த பாயிண்ட் ஆரம்பிக்குது. சமூகமா இதெல்லாம் அது யாரோ ஒருத்தர் கம்யூனிஸ்ட் அவனோட வேலை. என் பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சதுல ஒரு ஆரம்பிச்சது. இது பெற்றோர்கள் தரப்புன்னு வச்சுக்கலாம். மாணவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, 18 வயசுக்கு முன்பு சரி, உங்களுக்கு அது அறிமுகம் இல்லைங்கிறது சரிதான். 18 வயசுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு உலகத்தை பத்தின ஒரு பார்வை இருக்குல்ல. மொபைல் கேமிங்க எல்லாரும் கத்துக்கிறாங்கல்ல. யாரும் கையை பிடிச்சு இழுத்தெல்லாம் கத்துறது இல்ல. மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் கத்துக்கொள்ள முடியும் போது, மற்றதெல்லாம் தேடி போக முடியும் போது, அரசியலை தேடி போக விரும்பல அப்படிங்கிறது ஒரு 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 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு மாணவன் இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சா நம்ம ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். பட் கல்லூரி மாணவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கிறது இது ஒரு பிளேம் கேம்ங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அரசியல் படுத்த தவறிட்டாங்க சரி. நீங்க உங்களுடைய ஸ்டெப் என்ன? ஒரு விஷயத்தை கத்து தரலன்னா 18 வயசுக்கு பிறகு அவர்கள் தெளிவோடுதான் இருக்காரு. ஆனால் அரசியல் தெளிவற்ற பல மனிதர்கள், இப்ப குறிப்பாக கரூர் ஸ்டாம்பேட்க்கு பிறகு இப்படியான ஒரு இளைஞர் சமுதாயம் இருக்கா? தமிழ்நாட்டு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் நம்ம சொல்றோம். ஆனால் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக ஒருத்தன் மேல ஏறி அந்த நடிகரை நான் பார்ப்பேன், மிதிச்சுட்டு அந்த நடிகரை நான் பார்ப்பேன்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இங்க இன்னைக்கு இருக்குல்ல. அப்ப அதுக்கு யார் காரணம்ன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இது ஒரு பல்வேறு காரணங்களோட கூட்டு விளைவு. ஏன்னா இந்த 2000 வருஷம் அதுல அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்புல இருந்து என்டர்டெயின்மெண்ட் வெள்ளம் மாதிரி கொட்டுன பிறகு உழைப்பிற்கான தேவை மாணவர்கள்ட்ட அவ்வளவா தேடி போய் பிளஷரை அவைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்ல. அதனால இன்னொன்னு கல்வி பெருமளவு என்னாச்சுன்னு சொன்னா, இந்த நாமக்கல் பிராய்லர் கோழி பள்ளிகள் இந்த மாதிரியான பள்ளிகள்லாம் உருவான பிறகு ஷார்ட்கட் ஆச்சு. ஒரு விஷயத்த முழுசா தெரிந்து கொள்வதற்கு உண்டான அவசியம் எல்லாம் இல்ல. என்னன்னா, நீங்க எப்படி படிச்சா மார்க் எடுக்கலான்னு எஜுகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட். வேறு எந்த இடத்திலும் அவர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவதற்கான தேவையில்லை. அதுக்கு வெளியில இருக்கிற எந்த விஷயத்தையும் கத்துக்க விடாமல் அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லா திசையிலையும் நிரப்புச்சு. அவங்க இந்த சினிமாவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதோட காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, மத்த எல்லாமே அவங்க ஒரு சிங்கிள் கிளிக்ல எடுத்துடலாம். காமெடி பார்க்கணுமா? காமெடி தேடி பார்த்துடலாம். விளையாட்டை தேடி பார்த்துடலாம். எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்போது, சினிமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா தீபாவளிக்கு தான் வரும்னு வெயிட் பண்ணணும். அண்ட் ஒரு நடிகர் வர்றாருன்னா அவங்க போய் அந்த மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு எந்த பரவசமும் இல்லாது போனதுனால, அண்ட் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு அவங்க போல அறிமுகப்படுத்தப்படல. 2 பிளேமே நான் வைக்கிறேன். இது 2ஓட விளைவா என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க தன்னோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. இந்த ஒரு வெறுமனே பொழுதுபோக்கை மட்டும் நுகர்கிற ஒரு தலைமுறை முழுக்கன்னு சொல்ல மாட்டேன். பட்
ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி அந்த மாதிரி ஆனதனுடைய விளைவுதான் அவர்களுக்கு ரியலா தங்களுடைய மகிழ்ச்சியை அவைல் பண்றதுக்கு வழி தெரியல. அது நிஜமான மகிழ்ச்சிங்கிறது ஒருத்தனுடைய உழைப்புல இருந்து தான் வரும். கிடைக்கிற பரிசு அல்ல. நீங்க விளையாட்டுல கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற பரிசு அல்ல உங்களை சந்தோஷமாக்குது. நீங்க உழைச்சிருக்கீங்க, அதற்கு ஒரு ரிவார்டு கிடைக்குதுங்கிறதுனால நீங்க எக்ஸைட் ஆகுறீங்க. இத மாதிரி சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை அது பல்வேறு தரப்புல அது கட்டானதோட விளைவுதான் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு தேவையில்லை. இது மட்டுமே இல்ல, கரூர்ல போறது மட்டும் இல்ல. நீங்க சின்ன குழந்தைகளோட எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மோசமான செய்தி வருது. நேத்து ஒரு பையன் அவங்க அம்மாவை படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு அம்மா படுத்துட்டு இருக்கும்போது கத்திரிக்கோல் எடுத்து கழுத்துல குத்திருக்கான். இத மாதிரி அதுக்கு முன்பு வந்து சும்மா குடிச்சிட்டு படுத்திருந்த ஒரு ஆளை கழுத்து நெரிச்சு கொண்டு அவர்கிட்ட இருந்து ஒரு 1000 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருக்காங்க. 2 பசங்க, 17 வயசு 16 வயசு பசங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, பிரச்சனை வந்து நீ ஒன்ன மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப செல்ஃப் சென்டர்டா குழந்தைகளை வளர்ப்பதுதான் முதல் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வலதுசாரிகள் வளர்ச்சியை வந்து தன்னறியாம ஊக்குவிச்சாங்க. நீங்க எந்த ஸ்கூல்லையும் போய் யோகாங்கிற பேர்ல, மெடிடேஷன்ங்கிற பேர்ல, மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல எந்த விஷயத்த வேணாலும் பேசிடலாம். பெற்றோர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எந்த தடையும் வராது. பல பள்ளிகள்ல போய் குழந்தைகள்கிட்ட சைவம் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. யார் எல்லாம் உள்ள போறது என்னன்னா யோகா, மெடிடேஷன், மோட்டிவேஷன் உள்ள போவாங்க. உள்ள போய் பேசுறது எல்லாமே இந்த மாதிரி பேச்சு தான். நீங்க இந்த வலதுசாரி பேச்சாளர்கள்லாம் 50,000 60,000 ரூபாய் கொடுத்து ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்துட்டு என்னன்னா வரலாறுல இல்லாத பொய்களை எல்லாம் சர்வசாதாரணமா அள்ளி விடுறாங்க. இது குறித்து பெற்றோர்கள் தரப்பிலிருந்து எந்த கண்டனமும் எழுறது கிடையாது. ஆனா உங்க பையன் வந்து கம்யூனிஸ்ட் சங்கத்துல கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டானாலே அது வந்து ஒரு பெரிய எதிர்காலத்துக்கான ஒரு த்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரி அப்படி பேசுறதுக்கும் ஆள் இல்ல. அப்படி நம்ம ஒரு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சமூகம் அப்படியான மனநிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியுமா? ஏன்னா இப்போ விஜய் பார்க்க வருகிற கூட்டம் வெறும் சினிமா ரீதியாக என்டர்டைன்மெண்டா இருந்தா மட்டும் பிரச்சனை இல்லை. அவங்க அரசியலுக்குள்ள நுழைய விரும்புறாங்க, அரசியல் கட்சி உருவாக்குறாங்க, அடுத்து ஆள போறதை நாங்க தான் சொல்றாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஆபத்தாக சமூகத்துல பார்க்கப்படுது இல்லையா அந்த மனநிலை? அப்போ அதை எப்படி நம்ம கேரி பண்றது? இல்ல அதை ஹேண்டில் பண்ற இது என்னன்னா, முதல்ல ஹேண்டில் பண்றதுக்கான முதல் வழி என்னன்னா, இவர்களுடைய நடவடிக்கை ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு பெற்றோர்கள் நினைச்சாங்கன்னா அது பெரிய டேஞ்சர். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு மீதம் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நெறிப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு அரசியல் கூட்டமே கிடையாது. அது வெறுமனே அந்த இடத்துல கூடி என்ஜாய் பண்ணி வைப் பண்றதுக்காக கூடுறவங்க. நீங்க அந்த விஜயோட மாநாடு மதுரையில நடந்தது இல்லையா? அப்ப விஜய் ரேம்ப் வாக் முடிச்ச உடனே 1/3 கூட்டம் வெளியில போயிடுச்சு. ஒரு அரசியல் கூட்டத்துல அவங்க தலைவர் என்ன பேச போறாரு, அவர் எந்த பிரச்சனைய ஹைலைட் பண்ண போறாருங்கிறத பத்தின எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு 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 மெஜாரிட்டி அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேசிக்கிட்டு இருந்தவரை பாதியில நிப்பாட்டி இதுக்கு மேல போனா முக்கால்வாசி கூட்டம் போயிடும்னு சொல்லிட்டு பைனான்சியர் ஆதவர்ஜுனாவை ஸ்டாப் பண்ணிட்டு அதன் பிறகு விஜய் அவசரமா கூட்டிட்டு வந்து மாநாட்டு தீர்மானத்தை கூட வாசிக்காம மாநாட்டை முடிச்சாங்க. ஏன்னா இந்த வைப் வெறியில இருக்கிறவர்கள் அவர்கள் பேச்சு பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்கன்னு. கரூர் குறித்து சொன்னவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். காலையில 8:30 பசங்க வந்துட்டாங்க. ரோட்ல வண்டியில வீலிங் விட்டுட்டு அங்கே எங்கே சுத்திட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு விஜய் வந்து ஒரு ஸ்டாக். அவர்கள் அரசியல் எல்லாம் பண்ணல. அவங்க வைப் பண்றதுக்கு, ரோட்ல அட்ராசிட்டி பண்றதுக்கு, மற்றவர்களோட அட்டென்ஷனை கவர்வதற்காக இவங்க வந்து விஜய வந்து ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. விஜய் தன்னுடைய ரசிகர்களை தன்னோட அரசியல் ஆசைக்கான ஒரு கருவியா அவர் ரசிகர்களை பயன்படுத்துறாரு. ரசிகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, விஜய வச்சுட்டு இருந்தாதான் நீங்க வெறுமனே நான் விஜய் ரசிகன்னு ஒருத்தர் ரோட்ல கலாட்டா பண்ணா ஜனங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அரசியல் பேர்ல இந்த கலாட்டா பண்ணா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும், மக்கள் விட்டுருவாங்க. இதுதான் இதுல ரொம்ப ஆபத்தான ஒண்ணா பாக்குறேன். இவங்களை பார்த்தாவது இவர்களுக்கு ஒரு காமனான இவங்க அத்தனை பேரையும் ஒரு பேட்டர்ன்ல இணைக்கலாம். அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. நீங்க சில நாள் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், அந்த பிகில் படத்துல பாண்டியம்மாவை நடிச்சாங்களே ரோபோ சங்கர் மகள், அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த படத்துல குண்டம்மான்னு கூப்பிட்ட ஒரு வார்த்தை, அதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு எல்லாம் ஒரு தகவல் வந்தது. ஆனா இந்த இன்டர்வியூல அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட்லி அப்ப உங்களுக்கு 21 வயசு இருக்கலாம். அந்த வயசுல ஒரு விஜய நான் சொன்ன பிறகு குண்டம்மாங்கிறது வந்து பாடி ஷேமிங்கா இருந்தது போய் அது ஒரு நல்ல வார்த்தையா
ஒரு அன்பான வார்த்தையா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த புரிதல், இந்த அரசியல் புரிதலோட ஸ்டாண்டர்ட் எவ்வளவு லோவா இருக்கு பாருங்க. ஒரு அவமானத்தை, ஒரு பாடி ஷேமிங்க யார் செய்யவே கூடாதோ அத ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சாதாரணமா நான் எனக்கு பையன் என்ன குண்டமான்னு கூப்பிட்டாரு, இப்ப அவங்க அப்பா என்ன குண்டமான்னு கூப்பிடுறாரு இந்த படத்துல. அது ஏதோ எஸ்.ஏ. சந்திரசேகரோட ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்துல இவங்களை குண்டமான்னு தான் கூப்பிடுறாராம். அந்த ஒரு அவமானத்தை கூட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் போது, ஒரு பரவலான பார்வையாளர்களை போக முடியும் போது, ஒரு அவமானத்தை கூட அது ஒரு அங்கீகாரமா நினைச்சுக்கிற ஒரு போக்கு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அரசியல் ரீதியான பார்வையே இல்லாம அவர்கள் இருக்கிறது தான். ஆனால் அந்த அரசியல் ரீதியான பார்வை இல்லாம போனதுக்கு திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காரணம்ங்கிறது தான் ரொம்ப மோசமான ஆங்கிள். அதுக்கு முக்கியமாக வீடு, ஸ்கூலு அண்ட் மாணவர்களுக்குள்ள இருக்கிற அவங்களை யாரும் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடுக்கல. அவர்கள் தேடி அரசியலை படிப்பதற்கு உண்டான, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் முன்ன விட அதிகமா இருக்கு. டீக்காலாம் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு கதவை சாத்திட்டாங்களா? இல்ல, கூட்டங்கள் நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கல்லூரிகள்ல கல்லூரி மாணவர்கள்ல செயல்படுறாங்க இருக்கு. பிரச்சனை என்னன்னா அவர்களுடைய தேர்வா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அவர்கள் அதுக்கு காரணம் இல்லைன்னு வேணா சொல்லுவேன். பட் பொறுப்பு மாணவர்களுக்கும் இருக்கு, பெற்றோர்களுக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பரந்துபட்ட பார்வையில பார்த்தாதான் தெரியுமே தவிர, இது கட்சிகள் மேல ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம்னு சொல்லிட்டா நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடும். இப்போ அந்த கேள்வி இப்ப நாங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இது இளைஞர் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில என்ன மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனால் முதியவர்கள் கிட்டேயே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களே சிலர் பேர் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வரட்டுமே, விஜய் வரட்டுமே, விஜயை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, விஜய் அரசியலுக்குள்ள வந்தா என்ன அப்படின்னு கேட்கிற மனநிலை அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இல்ல நம்ம சொல்லிடவும் முடியாது. அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தனக்கான ஆட்களை தேர்வு செய்யறதுல ரொம்ப உன்னிப்பாதான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் போன்ற ஒரு புதிய முகத்திற்கு வாக்கு செலுத்தினால் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது எப்போதுமே எல்லா தேர்தலையும் இருந்துட்டே இருக்குதுல்ல, அதுக்கு என்ன காரணம்? இல்ல, அது எல்லா சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் விளையாட்டுத்தனமா பெருசா பொறுப்பு இல்லாமல் செயல்படுவதுங்கிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்குதான். நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை வெற்றி கொள்வதற்கு யாரோ ஒருத்தர் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. சீமான் இருந்தாரு, அவர்கிட்ட என்ன செய்ய போறோங்கிற மாதிரியான எந்த உரையாடல் இருக்காரு, எல்லாரையும் குறை சொல்லுவாரு. அவருக்கு தமிழ் தேசியம் நினைக்கிறதே சீரியஸ்ல நினைச்சுக்க முடியுமா? இல்ல, எனக்கு இந்த கேள்வி சரியா புரியல. இன்னொரு முறை கேள்வி. அதாவது ஒரு மாற்று வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும், ஒரு புதிய முகம் அரசியலுக்குள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே அது சீரியஸ்னஸ் இல்ல நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல 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 அதாவது ஒரு அரசியல் மாற்று வேணும் அப்படின்னு நீங்க ஒரு டிமாண்ட வைக்கிறீங்கன்னா, அது எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற வாய்ப்புகளை விட பெட்டரா இருக்கிறவங்கிறதுக்கான ஏதோ ஒரு தர்க்கபூர்வமான காரணம் இருக்கணும்ல. ஓகே. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இப்ப நான் ஒரு ரொம்ப எளிமையான ஒப்பீட்டுல கேட்கிறேன். இப்போ இல்ல அடுத்த இப்போ இருக்கிற இந்த 50 வயதுக்குள்ள இருக்கிற 50 அந்த 50க்குள்ள இருக்கிற தலைவர்கள்னு எடுத்தா யார் யார் எடுக்கலாம்? விஜய் ஒண்ணு. விஜய் 50 தெரியல, சம்வேர் அரௌண்ட் 15 சொல்றேன், முன்ன பின்ன இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காரு, இன்னொருத்தர் அன்புமணி ராமதாஸ், இப்படி ஒரு 4-5 பேர் 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்களோட சமூக பங்களிப்புன்னு ஒரு மார்க் போட்டு பார்க்கலாமே. பிரச்சனை வர்ற இடத்துக்கு உதயநிதி போறாரா, விஜய் போறாரா, அன்புமணி போறாரா? கருத்தியல் ரீதியா தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறது இவர் இருக்காரா, அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி நாம ஒரு மதிப்பு, மக்களை அட்டன் பண்றது, மக்களால அவரை அணுக முடியறது, கருத்தியல் ரீதியா குறைந்தபட்ச உறுதியோட இருக்கிறது, கேள்விக்கு பதில் சொல்றது, இந்த பண்பு எல்லாம் இருந்தா தானே ஒரு அரசியலில் ஒருத்தரால குறைந்தபட்சம் ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியும். இந்த பாராமீட்டர் படி பார்த்தா எந்த இடத்தில் மாற்று அவரும் தான் வரட்டுமே அப்படின்னு சொல்ற விஜய் எந்த இடத்தில் தன்னுடைய தான் பெட்டர் அப்படின்னு காட்டுறது? பெட்டர் கூட இல்ல, எலிஜிபிள்னே அவர் எந்த இடத்துலயும் காட்டுனது இல்ல. 27 நாள் ஆச்சு இன்னையோட. அவர் மாற்று வேண்டும் நினைக்கிற அந்த எண்ணத்துக்கு விஜய் ஆப்டா இருப்பாரா, விஜய் உழைப்பு செலுத்துறாரா அப்படின்றது கேள்வி. அது நிச்சயமா இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் இருக்குல்ல, தன் வாழ்க்கையில எந்த சிக்கல்கள் நடந்தாலும், அன்றாட வாழ்க்கையில என்ன தவறுகள் நடந்தாலும் அது அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு பேசுற துணிதான் மக்கள் கிட்ட இருக்குல்ல.
இதுக்கு காரணம் அரசு தானே அப்படின்னு இயல்பா சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. இல்ல அது இது கிராஸ் சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சோசியல் மீடியாக்கள் வளர்ந்த பிறகு உருவாயிருக்கிற ஒரு புது சவால் பொதுவா சமூகத்துல பெரும்பாலானவர்கள். அதாவது இதற்கு முன்பு ஒரு செய்தியை என்ன பண்ணுவாங்கன்னா தேடி போய் படிப்பாங்க, அதற்கு ஒரு உழைப்பை செலுத்த வேண்டியிருந்துச்சு. அதன் பிறகு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பாங்க. ஒரு குறைந்தபட்ச நியாயமான நேரத்தை மக்கள் ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக செலவிட்டாங்க, காத்திருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. சிம்பிளா வந்து நுனிப்புல் மேய்றது வரும்போது ரொம்ப சுலபமா அந்த சதிக்கோட்பாடுகள் மேல வருது. நீங்க சில இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகத்தினோட தாக்கம் மக்களுடைய தர்க்க அறிவை கண்டாமினேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்போ உங்களால ஒரு கம்பெனியை பத்தி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ, இப்பதான் ஏமாத்துற கம்பெனிகள் நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகள்ல ஏமாத்துற கம்பெனிகள் அதிகமா இருக்கு. தீபாவளி சீட்டு போட்டு ஏமாத்துறவங்க அதிகமா இருக்காங்க. ஈவன் நாம நினைச்சு பார்க்க முடியாத இடங்கள்ல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரண ஏமாறுறாங்க. எப்படி ஏமாந்தீங்கன்னா, அவர் சொன்னாரு, பிராமிஸ் பண்ணாரு, அதனால அவர் வார்த்தையை நம்பி நாம சேர்ந்தோங்கிறாங்க. எது ஐ மீன் விசாரிக்கிறதுக்கு சிரமமா இருந்த காலத்துல இவ்வளவு ஏமாற்றங்கள் ஏமாத்துவேலை நடக்கல. அதே போலதான் பணம் நெருக்கடியாகும் போது இந்த நேரத்துலதான் மற்ற என்ன சொல்றது மோசமான முதலீடுகள்ல போய் போறாங்க. சோ மக்களுடைய பொதுவாக இந்த சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு காமன் இஷ்யூவா மாறி இருக்கு. அதனுடைய விளைவாதான் பலர் வந்து ரொம்ப சிம்பிளா சதி கோட்பாட்டுக்கு ஈல்டாகிறாங்க. ஏன்னா நீங்க உண்மையை தேடி போனீங்கன்னா நீங்க உழைப்பு செலுத்தணும், காத்திருக்கணும். சதி கோட்பாடு உங்களை உழைக்க விடாம சும்மா கட்டுல சாஞ்சு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிற ஒரு சதி கோட்பாடை வச்சுட்டா எனக்கு பிரச்சனை தீர்ந்தது இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோ செய்தியையும் என்டர்டைன்மெண்டா பாக்குற ஒரு போக்கு இருக்கு. இதில் இளைஞர்கள் பலியா இருக்காங்க. அதை வேணா ஒத்துக்கலாம். 41 பேரை ஒரு கூட்டத்துல கொலை செய்ய முடியுமா, சதி செய்ய முடியுமா, அரசு இதை செய்யுமா அப்படின்னு ஒரு இயல்பா நினைச்சு பார்த்து இதெல்லாம் சாத்தியமா நினைக்கிறது ஒண்ணு, இது நடத்தியிருப்பாங்க அப்படின்னு நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அதை நம்புறாங்கல்ல மக்கள். ஆமா ஆமா. ஏன்னா இந்த மேலோட்டமான புரிதல் சதி கோட்பாட்டை தான் நம்ப வைக்கும். பல இடங்கள்ல இத நாம பார்க்கலாம். வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கு மீதான பரப்பப்பட்ட வெறுப்பு இருக்குல்ல, அதுல முக்கால்வாசி சதி கோட்பாட்டுல இருந்து வந்தது. எச்சு தொட்டு வச்சு ஒருத்தர் கொரோனாவை பரப்புறாரு பண்ணாங்க. லவ் ஜிஹாத், ஒருத்தரை போய் ரோட்ல ட்ரெஸ் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டு நின்று ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு போய் மதம் மாத்திர முடியும்னு அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா, இஸ்லாமிய வெறுப்புங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் அங்க இருந்து வருது. இங்கேயுமே கூட அந்த கடும் ஒரு விஷயத்த சிம்பிளா ஒருத்தரை குறை சொல்லிட்டு தேவை என்னன்னா, இவர்கள் ஏன் இந்த சதி கோட்பாட்டுக்கு இரையாகிறாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி கும்பல் கூடி என்ஜாய் பண்றதை விரும்புறாங்க. விஜயனுடைய இந்த கூட்டம் சேர்ந்ததனுடைய விளைவுதான் இந்த கலவரம்னு சொன்னா, நாளைக்கு அதுக்கு நானும் பொறுப்பாவேன். அந்த கூட்டத்துல டான்ஸ் ஆடினவங்க இருக்காங்களே, அந்த கூட்டம் மாதிரி போக விரும்புறவங்க வெறும் விஜய் கூட்டம் மட்டும் இல்ல, சாமியாரை பார்க்க போய் இந்த மாதிரி செத்தவங்க இருக்காங்க. கோயில்ல இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசையில நின்று திருப்பதியில செத்தவங்க இருக்காங்க. இந்த எல்லாருக்கும் அது வந்து உறுத்தலா இருக்கு. மக்கள் அதிகமா கூடி நெரிசல்ல செத்து போலாங்கிற ஃபேக்டர் அவங்களால ஏத்துக்க முடியல, அந்த யதார்த்தத்தை ஏத்துக்க முடியல. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம் உண்டு. என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கையை ஒரு டேட்டா டிஸ்ப்ரூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டாவை புறந்தள்ளிட்டு நம்பிக்கையை ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரியான விருப்பத்துக்கு போவாங்க. ஒரு சாமியாரை பத்தி ஒரு மோசமான செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பத்திரிகையில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் நம்பிட்டு இருந்த சாமியார் வந்து கெட்டவரா, பாலியல் ரீதியா சுரண்டவரா அப்படிங்கிறத அந்த ஃபேக்டை வந்து மனசு ஏத்துக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியா எல்லாமே மோசம், காசுக்காக பண்றாங்க, இது ஆண்டவன் செஞ்சிருக்கிற விளையாட்டு, ஆண்டவன் வந்து நல்லவங்களை சோதிப்பான், கடைசியா இயேசுநாதரே அப்படி பண்ணலையா, இவரை புத்தருக்கு விஷம் வைக்கலையா, இப்படிங்கிற லாஜிக்க மக்கள் தன்னை அறியாம முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா பெரும்பாலானவர்கள் அல்லது குறைவான தர்க்க அறிவு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படுறதை விரும்ப மாட்டாங்க. நீங்க சங்கிங்கள்ட்ட பேசினா தெரியும். நீங்க அவனுடைய சதி கோட்பாட்டை டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிட்டீங்கன்னா, ஒண்ணு நீ முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்பா, இல்லைன்னா நீ ஒரு சீன கைக்கூலி அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சிருவான். ஏன்னா அவர்களுக்கு உண்மையை கண்டு பயம். இன்னைக்கு கொஞ்சம் பேட்டர்ன் மாறி இருக்குல்ல, இன்னைக்கு அப்படி கரூரோட பொருத்தி பார்த்தோம்னா நீங்க சொல்றத, இன்னைக்கு கரூர்ல சதி நடக்கல, அது அரசாங்கம் காவல்துறை போட்டிருக்கணும் அப்படின்றதோட ஓகே. ஆனால் இந்த 41 பேர் விழுந்ததுக்கு
அரசுதான் பொறுப்பு, திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள்னு அந்த நம்பிக்கையை நம்ம யாராவது கொஸ்டின் பண்ணோம், ஏன் விஜய் லேட்டா வந்தாருன்னா, நீ திமுக தானே, திமுக 200 ஊப்பின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் வந்துருச்சுல்ல. வந்துருச்சு. ஆமா. இது எல்லாமே அதான் இது ஒரு ஒரு வகையான காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். ஏன்னா நீ எங்க ஆளுடைய நீங்க இன்னொரு நேர்காணல் ஒண்ணு மாணவர்கள் நடத்துனது பார்த்திருப்பீங்க இன்னொரு சேனல்ல. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் பேசியிருப்பாரு. ஒரு பையன் கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு முழுக்க ஃபைட் பண்ணி கடைசியா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமாப்பா விஜய் தான் நல்லவர், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போயிட்டார். ஏன்னா அவர்கள் எந்த பதிலுக்கும் தயாரால, ஏன்னா பதில் இல்ல. மேல மேல கேள்விகளை மட்டும்தான் அவர்கள் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ நான் இந்த இடத்துல மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, ஆமாம் இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கணும். அவர்களுக்கு போதுமான அரசியல் விவாதிப்பதற்குண்டான ஸ்பேஸ் கிடைக்கல, அரசியல் ரீதியான தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்காக தடையா இருந்தது. ஆனால் அது கட்சிகளோட குற்றம் இல்லை. கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் முன்பு கூட கல்லூரிகள்ல போய் மாணவர்களை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இந்த இயக்கங்கள்லாம் இருந்துச்சு, ஐஐடியில இருந்தது, இந்த இடம்லாம் இருந்துச்சு. பட் மாணவர்களை அணுகுவதற்கு இடைஞ்சலா இருந்தது ஒட்டுமொத்தமா கல்விய ஒரு ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு பெரும்பாலான மக்கள் போனதனுடைய விளைவு இந்த அமைப்புகள் வேலை செய்யறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல. பட் நாம வரலாற்றுல நடந்த ஒரு பிழையை மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு மாணவர்களுக்கு எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது ஒன்னையும் கிராஸ் செக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்பு ஏஐ கிடையாது, இன்னைக்கு அது தேடி தரும். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் இடதுசாரிகள் போகல அப்படின்னா அந்த வேக்கம் நிரப்புறதுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு வழி தாவேக்கா கொடுத்துருக்குல்ல. நான் ஏன் தாவேக்கா அவங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னு நான் கருதுறேன்னா, நீங்க தீகாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வேலை இருக்கும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் அங்க வந்து ஒரு தகுதி. நினைச்ச மாதிரி ரோட்ல ஆட முடியாது. கூட்டங்களுக்கு போகணும், கேட்கணும், பேசணும். கம்யூனிஸ்ட் போனீங்கன்னாலும் சரி, தீகா மாதிரி ஒரு அமைப்புக்கு போனீங்கன்னாலும் சரி, விஜய் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசிகர்களே ஒழுக்கமா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு காட்டுங்க. ஒரே ஒரு வார்த்தை, அமைதியா இருங்க, ஒழுக்கமா இருங்க. இது வேற அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த்ல இருந்து மற்ற கட்சிகளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு அங்க ஆட்கள் இருப்பாங்க. இந்த சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவங்களே பார்த்தா கூட அந்த குறைந்தபட்ச ஒழுக்கத்தை ஏன் விஜய் அதை வலியுறுத்தலைன்னா, இந்த கூட்டத்தை அவர் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள வைக்கிறதன் மூலமா அதுதான் அவர் கொடுக்குற போனஸ். ரிவார்டு அதுதான். நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கேன்னு விஜய் விட்டாதான் விஜய் இஷ்டத்துக்கு அரசியல் பண்றதுக்கான அந்த சப்போர்ட்டை அவன் கொடுப்பான். நான் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், இவர்களை கட்டுப்பாடோடு வான்னு சொன்னீங்கன்னா கூட்டம் 1/3 கூட வராது. வேடிக்கை பார்க்கறதுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல கடைசியா இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட நம்ம நபர்களை ரசிகர்கள் மனப்பான்மைய நம்ம கொஸ்டின் பண்ணும்போது சில வார்த்தைகள் விமர்சனம் பண்றதுக்காக தற்குறின்னு சொல்றாங்க. அது தற்குறி கூட்டமாக இருக்கு, தாவேக்காவுடைய ஃபாலோவர்ஸ் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதனால அது என்டோர்ஸ் பண்ற மாதிரி ஆமா நான் தற்குறி தான் அப்படின்னு போஸ்ட் போடுறது இருக்குல்ல. அதாவது இப்போ டாக்டர் ஷாலினி வந்து நான் தற்குறின்னு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க, ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திருக்காங்க. அப்போ இது சமூகத்துல என்ன விளைவை ஏற்படுத்தும்? அப்படி ஆமா நீங்க சொல்றதா சொல்லிட்டு போங்க, நான் தற்குறி தான் அப்படின்னு என்டோர்ஸ் பண்றாங்கல்ல, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது அவங்க ஏதோ அந்த தனக்கும் திமுக சப்போர்ட்டர்ஸுக்குமான சண்டைங்கிற மாதிரி அவங்க அதை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதை வம்பெடுக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க அதை. பட் இந்த அவங்க சொன்ன மற்ற சில விஷயம் இருக்குல்ல, அவன் அப்படித்தான் இருப்பான், இந்த மாதிரி அடாவடியா இருக்கிறவனுக்கு தான் டெஸ்டாஸ்டரோன் நிறைய இருக்கும், அவன் தான் ரீப்ரொடக்டிவ் குவாலிட்டியோட இருப்பான் அப்படிங்கிற பாயிண்ட்ல எல்லாம் எனக்கு பெருமளவு முரண்பாடு இருக்கு. ஏன்னா எனக்கு நல்ல நினைவு இருக்கு, ஒரு முறை ஷாலினியே பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் மகன்கிறவன் சண்டை போட்டாதான் உயிரோட இருக்க முடியும். மிருகங்களோட எதிர்த்தரப்புல இருக்க குழுக்களோட சண்டை போட்டாதான். அதனால முன்பு வந்து பெண்கள் அந்த மாதிரி முரட்டுத்தனமா இருக்கிற வலுவா இருக்கிற ஆண்களை விரும்பினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஏன் இந்த மாதிரி அடாவடி பண்ற பசங்களை லவ் பண்றது இல்ல அப்படின்ற கேள்விக்கான பதிலா அது வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆண் மகனோட தகுதினா நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பொறுப்பா பாத்துக்கணும், மனைவி மேல குழந்தை மேல அக்கறையா இருக்கணும், அவன் தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்றதுனால இன்னைக்கு பெண்கள் அந்த மாதிரி ஆண்களை விரும்புறாங்க. பட் இது புரியாம முட்டாள்தனமா பசங்க
அப்படி முரட்டுத்தனமா ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணா போறாங்கன்னு ஷாலினியே பேசியிருக்கிறது எனக்கு நினைவு இருக்கு. இன்னைக்கு அவங்களே மாத்தி சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. என்ன அது ஒரு அதான் ஒரு பகையில வந்து நாம எப்பவுமே எதிர்த்தரப்ப காலி பண்றதுக்கு பேசுற மாதிரிதான் எனக்கு தோணுது. பட் இது சொல்லி விமர்சனம் பண்றப்போ ஆமா நான் சங்கிதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் தற்கொலைதான் என்ன அது இன்னும் டிமோட்டிவேட் பண்றதா. இப்போ அவங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த பசங்கள்ல அவன் அப்படிதான் பாலிடிக்ஸ் பண்ணுவான் அப்படின்னா, எது டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறதை எப்படி அரசியல் நம்ம கருத முடியும்? இன்னொருத்தர் வீட்டு கூரை மேல ஏறி கீழே இருக்கவங்க இதுல விழுவுது. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மேல ஏறி கீழே விழுந்து சாவறத இந்த இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு 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 சமூகத்துல பேர் இருக்கிற ஒருத்தர் வந்து இதையெல்லாம் வந்து சாதாரணம் தான், அவன் அப்படித்தான் இருப்பான், அவனோட அரசியலே இதுதான் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அது ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர்களை திருந்துவதற்கான வாய்ப்பையும் நாம வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் திருந்தினா, இப்ப நாம வந்து எல்லாரையும் அதுல மாத்த முடியாது. இதுல நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, இவர்கள் செய்யற அட்ராசிட்டியை பார்த்துட்டு மற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைய ஓரளவு இறுக்கி பிடிச்சாதான். ஏன்னா இந்த கூட்டம் பொறுப்பு இல்லாமல் அடுத்தவர்கள் மீது எந்த கரிசனமும் இல்லாம, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க கிட்ட இருந்து இரக்கமே வெளிப்படல. நான் பார்த்து எந்த தாவேகாவோட அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஆதரவாளர்களும் இந்த மரணங்கள் குறித்து கவலையை வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. இரக்கம் இல்லாமல், மௌனமே வந்து அந்த வருத்தம் தான். நாங்க மௌனமா இருக்கிறது, நாங்க வெளியில வராம இருக்கிறதே அதனுடைய தாக்கம் தான் அப்படின்றாங்க. இல்ல, இத மாதிரி ஒரு அராஜகமான வாதம் இருக்கவே முடியாது. போய் அப்ப ஒளிஞ்சுக்கிற எல்லாரும் ஏன் தலைமறைவான, நான் வருத்தத்துல இருந்தேன் அப்படின்னு எந்த குற்றவாளியும் சொல்லலாம். இல்ல அது அது ஒரு ஒரு பலவீனமானவனுக்கு ஓகே. நான் தான் தலைவர்னு கிளைம் பண்ற ஒருத்தர் அந்த மாதிரி ஓகே, அவர் பாயிண்ட் விடுங்க. அவர் வந்து இதை நம்ம வந்து ஏன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செய்தியை கூட வெளிப்படையா சொல்லாம 28 நாளா தகவல் சொல்லப்பட்டது பேசப்பட்டதுன்னே டிவிகேவோட நியூஸ் எல்லாமே இருக்கு. ஆக்டிவா இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்சி வேலையை வந்து பல்வேறு ஊடகங்கள் செய்யறாங்கும் போது நாம இவங்க மாறுவாங்கன்றத நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. பட் நான் அதை சப்போர்ட் பண்ற பசங்களுக்கு சொல்லும் போது இத பெற்றோர்கள் இத கொஞ்சம் முழிச்சுக்க வேண்டிய நேரம் இது. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் தின்னு வளர்ற குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு ஒரு பொறுப்பற்ற கும்பல்ல போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப அதை முடிச்சுக்கணும். ஒருவேளை மாணவர்கள் மத்தியில இப்போ ஒரு கிளாரிட்டி வருது இல்லையா சிலர் மாணவர்களுக்கு, அவர்கள் எது சரியான பாலிடிக்ஸ், ஏன் இந்த 2 தரப்பு விவாதங்களையும் பார்த்துட்டு அவர்கள் இனியாவது தன்னுடைய அரசியல் ப்ரிஃபரன்ஸை மாத்திக்கணும். இதை விட பெட்டரா எதையும் தேடுங்க, அதுல சந்தேகமே இல்லை. எல்லா இடமும் கதவு திறந்துதான் இருக்கு. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு முன்னை விட அதிகமா இருக்கு. போய் கேட்டா உதவி செய்யறதுக்கு பல்லாயிரம் பேர் தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்காங்க. அவர்களோடு விவாதிக்கலாம், முரண்படலாம், இன்னும் பெட்டரா கொண்டு வரதுக்கான எல்லா கதவுகளும் திறந்திருக்கு. யாருமே வந்து என் மடியில கொண்டு வந்து எனக்கு வேண்டியதை கொடுக்கல அப்படிங்கிற செல்லப்பிள்ளை மாதிரி நாம் சமூகத்தில் வாழ முடியாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்து அவர்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா அவங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் முனைப்பு காட்டாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்க மாறுறதும் சிரமம். இந்த ஒரு வேண்டுகோளை தான் நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.